காலையில் எழுந்த உடனே சோர்வாக இருக்கா? வாயில் கசப்பு, வயிறு கனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? முகம் கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். ராத்திரி முழுக்க தூங்கியும் உடம்பு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுத்த மாதிரியே தெரியலையா? அப்படின்னா ஒரு விஷயத்த இன்னைக்கே புரிஞ்சுக்கோங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இது என்ன சைகைனா, ராத்திரி முழுக்க நம்ம உடம்பு வெளியேற்ற வேண்டிய கழிவுகள் இன்னும் உடம்புக்குள்ளேயே அப்படியே தங்கி இருக்கு என்பதுக்கான சைகை. இப்போ மாடர்ன் சயின்ஸும் சொல்றது என்னன்னா, ராத்திரி நேரத்தில் நம்ம லிவர் உடம்பை சுத்தப்படுத்துகிற வேலையில் இருக்கும். அதே நேரத்தில் குடலுக்குள்ள வேஸ்ட் படிப்படியாக சேர ஆரம்பிக்கும். காலையில் எழுந்த உடனே இதை நம்ம வெளியேற்றலைன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல தேங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? ஸ்கின் டல்லாக ஆரம்பிக்கும், உடம்பு எடை கூட ஆரம்பிக்கும், இம்யூனிட்டி குறையும், பிபி சுகர் மாதிரி பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். ஆனால் இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சது என்பதே நமக்கே தெரியாது. ஆனால் நண்பர்களே, காலையில் வெறும் 10 நிமிஷம் மட்டும் இந்த 3 ஸ்டெப்ஸை சரியான ஆர்டரில் பண்ணீங்கன்னா உடம்புல தேங்கி இருக்கும் இந்த கெட்ட கழிவுகளை வெளியேற்ற உடம்புக்கே உதவியாகும். அதுவும் வெறும் 10 நிமிஷத்தில். எந்த விலையுயர்ந்த சப்ளிமெண்ட்டும் வேண்டாம், எந்த மாத்திரையும் வேண்டாம், வேற எந்த எக்ஸ்ட்ரா செலவும் பொருளும் வேண்டாம். இந்த 3 விஷயத்தை மட்டும் சரியான ஆர்டரில் பண்ணிங்கன்னா போதும். இப்போ அந்த முழு முறையும் ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்கிறேன். எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன சாப்பிடணும், எப்படி எடுத்துக்கணும், எல்லாமே புரியிற மாதிரி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை. நம்ம வீடியோவில் லென்த் இப்போ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ ரொம்ப நீளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னும் சில பேர் ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ பிடிக்கும்? 5 நிமிஷமா, 10 நிமிஷமா, இல்லை 8 நிமிஷமா, இல்லை இதை விட நீளமாக? கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, முதல் ஸ்டெப் என்னென்னா, காலையில் எழுந்த உடனே செம்பு பாத்திரத்தில் வச்சுருந்த தண்ணீரை குடிக்கணும். நண்பர்களே, செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் குடிக்கிறதெல்லாம் ஏதோ புதிய ட்ரெண்ட்லாம் கிடையாது. இப்போ தான் கண்டுபிடிச்ச விஷயமும் கிடையாது. இது 1000 வருஷங்களாக இருந்த ஒரு பழக்கம்தான். ஆயுர்வேதத்தில் இதை தாமிர நீர்னு சொல்லுவாங்க. தாமிரத்துக்கு உடம்பை சீராக்குற தன்மை இருக்குன்னு நம்பப்பட்டு வந்தது. பழைய நூல்களில் கூட தாமிர தண்ணீர் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. காலையில் வெறும் வயிற்றில் இந்த தண்ணீரை குடிச்சிங்கன்னா ஜீரண சக்தி நல்லா வேலை செய்ய உதவும்னு சொல்கிறாங்க. ராத்திரி முழுக்க உடம்புல இருந்த கழிவுகளை வெளியேற்றவும் உதவும்னு சொல்லுது. இப்போது மாடர்ன் சயின்ஸ்லேயும் காப்பருக்கு ஒரு தனி தன்மை இருக்குன்னு சொல்லுது. அதாவது காப்பரில் இருந்து வரும் சில தன்மைகள் தண்ணீரில் இருக்கும் கிருமிகள் வளராமல் இருக்க உதவும்னு சொல்லுது. அது மட்டும் இல்லை, தைராய்டு சரியாக வேலை செய்யவும், உடம்புல இரும்பு சத்து சரியாக பயன்படுத்தவும், உடம்புக்கு தேவையான சில முக்கியமான செயல்களுக்கு உதவும் காப்பர் தேவைப்படுது. இதுக்காக என்ன பண்ணணும்னா, நல்ல சுத்தமான பியூர் காப்பர் வெசல் இல்லை பாட்டில் மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு மட்டமான குவாலிட்டிலாம் இல்லாமல் நல்ல காப்பராக இருக்கணும். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அதில் தண்ணீரை ஊற்றி வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே எதுவும் சாப்பிடாம 1 இல்லாட்டி 2 கிளாஸ் தண்ணீரை குடிங்க. அதுக்கப்புறம் 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரை எதுவும் சாப்பிடாம இருந்தால் போதும். உடம்பை அதை நல்லா எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், உடம்புல காப்பர் அதிகமாக சேரக்கூடிய அரிதான பிரச்சனை இருப்பவர்களோட டாக்டர் ஏதாவது கட்டுப்பாடு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை முயற்சி செய்வதற்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நாள் முழுக்க ரொம்ப அதிகமாக காப்பர் தண்ணீர் குடிக்கவும் கூடாது. சரி, இப்போ உடம்பு உள்ள கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் இன்னும் முக்கியம். என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது நம்ம வீட்டுக்கு வெளியே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வேப்பிலை. ஆயுர்வேதத்தில் வேப்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. உடம்பை சுத்தமாக வச்சுக்கொள்ள உதவும்னு நம்புது. இதை எடுத்துக்கிற பெஸ்ட்டு வழி என்னென்னா, காப்பர் பாட்டிலில் கொஞ்சம் தண்ணீரை குடிச்சு 10 நிமிஷம் கழிச்சு 4 இல்லாட்டி ஒரு 5 பச்சை வேப்பிலையை நல்லா மென்று சாப்பிடுங்க. சுவை ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். ஆனால் பழைய முறைகளில் கசப்பான விஷயங்கள் தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுது. ஆனால் எல்லாருக்கும் இதை எடுத்துக்கக்கூடாது. கர்ப்பமாக இருக்கும் பெண்கள், குழந்தைகளுக்கு பால் கொடுக்குற அம்மாக்கள், 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள், இவங்கெல்லாம் இதை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ஏதாவது குழந்தை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா முதல்ல டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. சரி, இப்போ உடம்பு உள்ள சுத்தமாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அந்த சுத்தமான உடம்புக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கணுமே. அதனால 3வது ஸ்டெப் ரொம்ப முக்கியம். அது என்னன்னா பிராணாயாமம். பயப்பட வேண்டாம் நண்பர்களே, ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் எதுவும் கிடையாது. வீட்லேயே சும்மா உட்காந்து செய்யலாம். நீங்கள் 2 பிராணாயாமம் மட்டும் பண்ணினா போதும். ஃபஸ்ட்டு முதல்ல தரையில் சுகமாக உட்காருங்க. தரையில் உட்கார முடியாட்டி சேரில் கூட உட்காரலாம். முதுகு மட்டும் நேராக இருக்கணும். இப்போது மூக்கின் வழியாக கொஞ்சம் ஃபோர்ஸாக மூச்சை வெளியே விடணும். அப்புறம் வயிற்றை உள்ளே இழுக்கணும். இப்படி ஒரு 30 தடவை பண்ணுங்கள். இதுதான் ஒரு ரவுண்டு. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்படியே 3 ரவுண்டு பண்ணலாம்.
அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன். ஒரு மூக்கை மூடி இன்னொரு மூக்கின் வழியாக மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்க. கொஞ்ச நேரம் தாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த மூக்கின் வழியாக வெளியே விடுங்க. இப்படியே 5 ரவுண்ட்ஸ் மெதுவாக பண்ணுங்க. எல்லாம் முடிஞ்சதும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நார்மலாக மூச்சு விடுங்க. உங்கள் ரிலாக்ஸ் ஆகட்டும். ஹார்ட் பிரச்சனை, ஹை பிபி, ஹெர்னியா, சமீபத்தில் ஆப்ரேஷன் மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் மெதுவாக பண்ணுங்க. ஏதாவது தலை சுற்றல், மூச்சு திணறல், பதட்டம் மாதிரி இருந்தால் உடனே நிறுத்திடுங்க. அதனால் நண்பர்களே, காலையில் எழுந்த உடனே இந்த சின்ன ரொட்டீனை ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல செம்பு தண்ணீர், அப்புறம் வேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பிராணாயாமம். பெரிய செலவெல்லாம் இல்லை, பெரிய கஷ்டமும் இல்லை. ஆனால் தொடர்ந்து 22 நாள் பண்ணி பாருங்கள். உடம்பு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகலாம். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாமா? உங்கள் வீட்டில் அப்பா அம்மா பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ஹெல்த்துக்கு இது நல்ல ஹெல்ப் ஆகலாம். முதல் தடவையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம டெய்லி ஆன் சேனலை. இதே மாதிரி ஹெல்த் சம்மந்தமான நல்ல நல்ல தகவல்களோட மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, தினமும் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருங்க. உடம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க,